வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கடலில் இனிமேல் தாக்குதல் நடைபெறாது என அமெரிக்காவிடம் பகிரங்க உறுதி பெறுங்கள். அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். யாழ் படை தலைமையகம் ஒருபோதும் அகற்றப்படாது. பாதுகாப்பு அமைச்சு. மஹிந்த தலைமையில் கூடிய மொட்டுவின் அரசியல் குழு. பாதாள உலக குழு தலைவரின் மனைவியின் வீட்டில் 23 தடவைகள் துப்பாக்கிச்சூடு. அதிகாலையில் பரபரப்பு. ராஜதந்திர சூறாவளிக்கு மத்தியில் நிதானமாக செயல்பட்ட ஜனாதிபதி. அஸ்கிரிய பீடம் பாராட்டு. மாடி அறைக்கு வெளியே தூக்கில் தொங்கியபடி சடலம். காலி சுற்றுலா விடுதியில் பரபரப்பு. கம்பளையில் பிரபல வர்த்தக நிலையத்தில் பல நாட்களாக நடக்கும் திருட்டு. வெளியான சிசிடிவி காட்சிகள். தெற்கு ஈராக்கில் உள்ள எண்ணெய் களஞ்சியம் மீது ஈரான் ஆளில்லா வானூர்தி தாக்குதல். ஈரானில் நிலநடுக்கம். போர் சூழலில் மக்களுக்கு புதிய நெருக்கடி. போர் பதற்றத்தின் எதிரொலி. பாகிஸ்தானில் எகிறியது எரிபொருள் விலை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை சூழவுள்ள கடற்பரப்பில் இனிமேல் ராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தியோகபூர்வ உறுதியை அமெரிக்காவிடமிருந்து இலங்கை அரசு பெற்றுக் கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் தலைமையகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஈரான் நாட்டு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசு தொடர்ந்தும் மௌனம் காத்து வருகின்றமை கவலை அளிக்கின்றது. அரசின் இந்த மௌன போக்கை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இவ்வாறான மோதல் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயம் ஒரு போர் வலயம் போல் மாற்றம் அடைந்துள்ளது. இந்த நாட்டின் வணிக நலன்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. மேலும் இவ்வாறான பதற்றமான சூழலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதன் நேரடி விளைவாக இலங்கையில் வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை அகற்றுவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இது தொடர்பாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்து விரிவான விளக்கம் அளித்தார். யாழ்ப்பாண படை தலைமையகம் அகற்றப்பட உள்ளதாக சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். மிக குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தவுமே இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார். நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் காணிகளை விடுவிக்கும் போது தேசிய பாதுகாப்பு என்பதற்கே முதலிடம் வழங்கப்படும். பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்புகளுடனும் விரிவாக ஆராய்ந்த பின்னரே காணி விடுவிப்பு தொடர்பான இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. இவ்வாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் சிரேஷ்ட பேராசிரியர் வணக்கத்திற்குரிய உதுராவல தம்மரதன தேரர், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் குழு உறுப்பினர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள், கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு தழுவிய ரீதியில் கட்சியை மறுசீரமைக்கும் பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்தார். இதற்கமைய கட்சியின் உயர்மட்ட பதவிகளான சிரேஷ்ட உபதலைவர்கள் மற்றும் பிரதி செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு
பகுதிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க செயற்குழு ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அடிமட்டத்தில் உள்ள கிளை சங்கங்களை பலப்படுத்தி புதிய உறுப்பினர்களை உள்வாங்குவதன் ஊடாக கட்சியை மீண்டும் ஒரு பலமிக்க அரசியல் சக்தியாக மாற்ற தாங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லக்ஷ்மன் ஜாப்பா இதன்போது மக்கள் மத்தியில் நாமல் ராஜபக்ஷ மீது பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் காணப்படுவதாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த உத்தியோகபூர்வ தீர்மானம் உரிய நேரத்தில் எடுக்கப்படும் என்றும் அடுத்த ஜனாதிபதி தமது கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதி என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழுவை சேர்ந்த பட்டுவத்து சாமர் என்பவரின் மனைவிக்கு சொந்தமான வீட்டிற்கு இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஜா எல புனித அன்னாள் வீதியில் அமைந்துள்ள இந்த வீட்டிற்கு இன்று அதிகாலை 1:20 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன்போது குறித்த வீட்டின் மீதும் ஏனைய 2 வீடுகளின் மீதும் சுமார் 23 தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. பட்டு வத்தே சாமரவின் மனைவி தற்போது துபாயில் வசித்து வருவதுடன் இந்த வீடு கடந்த 2 மாதங்களாக முதியோர் இல்லம் நடத்துவதற்காக மாதம் 1,25,000 ரூபாய் வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடந்த சமயத்தில் அந்த வீட்டில் 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் இருந்துள்ளனர். இதேவேளை குறித்த வீட்டின் மீது கடந்த 2025, 12-15 மற்றும் 2025, 12-24 ஆகிய திகதிகளிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை விமானப்படையின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலான பிரமாண்டமான கண்காட்சி மற்றும் வான்சாகச நிகழ்வுகள் நேற்று ரத்மலானி விமானப்படை தளத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதிக்கு விமானப்படை தளத்தில் கௌரவமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்ட ஜனாதிபதி வான் சாகசங்களையும் கண்டுகளித்தார். இந்த நிகழ்வின் நினைவாக விமானப்படை அருங்காட்சியகத்தில் ஜனாதிபதி தனது நினைவு குறிப்பை பதிவு செய்ததுடன் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க ஜனாதிபதிக்கு நினைவு பரிசையும் வழங்கினார். விமானப்படையின் 75 ஆண்டுகால சேவையை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் வருமாறு: வானூர்தி மற்றும் விமான தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி ரீதியான அரங்குகள், விமானப்படை மற்றும் சிவில் விமானங்களை மிக அருகில் பார்த்து அவற்றின் தொழில்நுட்ப அம்சங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு, ஹெலிகாப்டர்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஜெட் விமானங்களின் வான்வழி சாகசங்கள், இரவு நேர ட்ரோன் காட்சிகள், மோப்ப நாய்களின் சாகசங்கள், மீட்பு மற்றும் தீயணைப்பு ஒத்திகைகள், பரிஷூட் காட்சிகள், அங்கம்பொர சண்டைகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள். இந்த கண்கவர் நிகழ்வு நேற்று முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தினமும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த வான் சாகசங்களை நேரில் சென்று கண்டுகளிக்கலாம் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தனர். விமானப்படை துறையில் ஆர்வம் கொண்டவர்களுக்கும் குடும்பமாக சுற்றுலா செல்ல விரும்புபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் விபத்துக்குள்ளான 2 ஈரான் கப்பல்களில் இருந்தவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை அரசு முன்வந்தமை பாராட்டுக்குரியது என்று அஸ்கரிய பீடத்தின் அனுநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய நாரம்பனாவை ஆனந்த நாயக்க தேரர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே தற்போது நிலவும் போர்ச்சூழல் இலங்கை போன்ற கிழக்கு நாடுகளுக்கும் மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அறிகுறிகள் தென்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரான் போர்க்கப்பல் ஒன்று அழிவடைந்தது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு இலங்கை அரசு தள்ளப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அரசு எடுத்த தீர்மானத்தை நாம் பாராட்ட வேண்டும். சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளிக்கும் நாடாக அந்த முடிவை அரசு எடுத்துள்ளது. மற்றொரு ஈரான் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு வந்து உதவி கோரியிருந்த நிலையில் ஜனாதிபதி மிகவும் நிதானமாக செயல்பட்டு அதில் தலையிட்டுள்ளார். சர்வதேச விதிகளை மீறாமலும் போரில் ஈடுபட்டுள்ள வல்லரசு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அவர் மிகவும் நடுநிலையான முடிவை எடுத்துள்ளார். அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லவும் ஈரான் கடற்படையினரை பாதுகாப்பாக நாட்டிற்கு அழைத்து வந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது உண்மையிலேயே கடினமான ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகும். வல்லரசு நாடுகளுக்கிடையிலான போரின் போது இலங்கை போன்ற நாடுகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டிற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ முடிவெடுத்தால் நாடு என்ற ரீதியில் நாம் தேவையற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும். நாங்கள் 30 கால போரால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசம். போரின் விளைவுகளை நாங்கள் நன்கு அறிவோம் என்றார்.
பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக சுமார் 4 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் படகு சேவை நேற்று மீண்டும் உற்சாகமாக ஆரம்பமானது. இதன்படி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து 77 பயணிகளுடன் புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் படகு நண்பகல் 2 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து மதியம் 3 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து 92 பயணிகளுடன் இப்படகு மீண்டும் நாகப்பட்டினத்தை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டது. பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் படகு சேவை தொடர்ந்து நடைபெறும். இருவழி பயணத்திற்கான கட்டணமாக 28,500 இலங்கை ரூபாய்கள் அறவிடப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளது மற்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இரு நாட்டு உறவுகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசுக்கு சுமார் 88 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் தற்போதைய மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுகூலம் கிடைக்கும் வகையில் கொள்முதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தமைக்காக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் ஊழல் செய்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய காலத்தில் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையில் காபட் இடும் ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சாதகமான முறையில் வழங்கினார் என்று அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 88 லட்சம் ரூபாய்க்கும் அதிக நஷ்ட அவர் ஏற்படுத்தினார் என குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறான ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தனது உடைமையில் வைத்திருந்து நாட்டு துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் மல்லாவி வடகாடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒட்டருத்தகுளம் வடகாடு பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் சகிதன் எனும் 32 வயதுடைய இளைஞரை படுகாயமடைந்துள்ளார். துப்பாக்கி வெடித்ததில் பலத்த காயமடைந்த குறித்த இளைஞர் உடனடியாக மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு தொடர் சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டியுள்ளதால் அவர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காலி வீதியின் இந்துருவு அதிர்வெல்ல பகுதியில் சுற்றுலா விடுதி அறைக்கு வெளியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த ஹோட்டலில் சமையல்காரராக பணியாற்றிய 21 வயது இளைஞர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் தற்போது பலப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பளி நகரில் அமைந்துள்ள ஒரு பிரபல வர்த்தக நிலையத்தில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வர்த்தக நிலையத்திற்கு பல நாட்களாக வந்து பொருட்களை திருடி செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர் அதிகாலை 2 மணி முதல் 3 மணி வரை வர்த்தக நிலையத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை திருடி செல்லும் காட்சி காணப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கம்பளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னேரியா ரொட்டவிவு பகுதியில் தனது சகோதரியை காப்பாற்ற சென்று முதியவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரொட்டவிவு கல்லோயா சந்தி பகுதியை சேர்ந்த 70 வயதுடைய முதியவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த முதியவரின் சகோதரியை அவரது மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தாக்கி வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த முதியவர் தனது சகோதரியை காப்பாற்றுவதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன்போது கோபமடைந்த சகோதரியின் மகன் தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான சந்தேக நபரின் தாய் படுகாயமடைந்த நிலையில் ஹிங்குராக்குடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் நீதிவான் விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு ஈராக்கில் அமைந்துள்ள எண்ணெய் களஞ்சியம் ஒன்றின் மீது ஈரான் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
குறித்த தாக்குதலை தொடர்ந்து அந்த எண்ணெய் களஞ்சியத்தில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஷெய்பா எண்ணெய் வயலை நோக்கி ஏவப்பட்டு ஆளில்லா வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஷெய்பா எண்ணெய் வயலை நோக்கி வந்து 6 ஆளில்லா வானூர்தி மற்றும் வான்படி தளம் ஒன்றை நோக்கி ஏவப்பட்டு பாலிஸ்டிக் ஏவுகணை என்பனவற்றை தமது வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் தெற்கு பகுதியில் இன்று 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இது ஈரானின் உள்ளூர் நேரப்படி காலை சுமார் 6:48 மணியளவில் ஏற்பட்டதாக கணிக்கப்படுகின்றது. நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளதால் இது ஒப்பீட்டளவில் ஆழமற்ற நிலநடுக்கமாக கருதப்படுகின்றது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி பந்தர் அப்பாஸ் நகரத்திற்கு மேற்கே சுமார் 74 முதல் 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு அல்லது பெரிய கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. ஈரானில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதை அடுத்து பாகிஸ்தான் அரசாங்கம் நேற்று டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகளை சுமார் 20% அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் பெட்ரோலிய வள அமைச்சர் அலி பர்வேஸ் மாலிக் விடுத்துள்ள விசேட அறிவிப்பின்படி அந்த நாட்டு வரலாற்றில் பதிவான பாரிய விலை உயர்வாக 1 லிட்டர் எரிபொருளின் விலை 55 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் 335.86 பாகிஸ்தான் ரூபாவாகவும் 1 லிட்டர் டீசல் 321.17 பாகிஸ்தான் ரூபாயாகவும் புதிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வால் பாகிஸ்தானின் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் எனவும் இது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. விலை அதிகரிப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்னரே லாகூர் மற்றும் கராச்சி போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்துள்ளனர். எரிபொருளை பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நாட்டு பிரதமர் ஷென்பாஸ் ஷெரீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் 9% அதிகரித்துள்ளதுடன் தற்போது அதன் பெறுமதி $93 தாண்டியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நிறை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்றி புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா தங்கராசா அவர்கள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் கதிரமலை சிவன் கோவிலடி சுன்னாகத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தப்பு சிவகுரு அவர்கள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் மூத்த விநாயகர் வீதியை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி ராமநாதன் அவர்கள் 5/3/2026 வியாழக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் அமெரிக்காவின் புளோரிடா ஆர்லாண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கார்த்திகேசு நடராஜலிங்கம் அவர்கள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.